அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையிலையும் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், அவருக்கு தெரிந்த பக்தர்கள் வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் ஃபீனிக்ஸ் சாய்பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் சிலதை நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோலையும் பார்வை இழந்த ஒரு பெண்மணிக்கு மீண்டும் பாபா எப்படி பார்வை கிடைக்க அருள் செஞ்சாரு அப்படின்றதையும் இன்னும் சில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எண்ண முடியாத, நம்ப முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திட்டு வர்றவர் தான் ஷீரடி சாய்பாபா. அவருடைய இன்னும் ஒரு அற்புதம் தான் இது. ஃபீனிக்ஸ் நகரில் பார்த்தீங்கன்னா சத்யா அப்படின்ட்டு ஒரு பெண்மணி, அவங்க பாபாவோட தீவிரமான பக்தை. இவங்களுடைய தாயார் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஃபீனிக்ஸில் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சத்யாவோட அம்மா கண் பார்வையை இழந்துடுறாங்க. நிறைய மருத்துவர்கள் கிட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே இவங்களுக்கு பார்வை திரும்பாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுடைய பார்வையை பாபா எப்படி மீட்டு கொடுத்தாரு அப்படின்ற அந்த நிகழ்வு சொல்லிலேயே வடிக்க முடியாத ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சத்யா பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் நகரில் பாபாவுக்கு கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஒவ்வொரு வீடாக போயிட்டு வியாழக்கிழமை பாபாவோட படத்தை வச்சு வெகு விமர்சையாக பூஜை செய்வாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அவருடைய கோவில் வர்றதுக்கு முன்னாடி அங்கே கூட்டம் அதிகமானதால தான் அவருக்கு தனியாக கோவில் கட்டணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது. அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சத்யான்றவங்க பாபாவோட தீவிரமான பக்தை. எல்லார் வீட்டு விசேஷங்கள்லேயும் அந்த வியாழக்கிழமை வழிபாடுலேயும் சரி, ஆரத்திலையும் சரி அவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்க. கோவில் கட்டினதுக்கு அப்புறமும் அவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவை தரிசிக்க தவறுனதே கிடையாது. அந்த அளவுக்கு பாபாவோட தீவிரமான ஒரு பக்தை தான் இந்த சத்யான்றவங்க. இப்போ சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க அம்மா கண் பார்வையை இழந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க ஃபீனிக்ஸ்லேருந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹைதராபாத் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மாவை மருத்துவர்கள் கிட்டெல்லாம் போய் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கண்ணை பற்றி பரிசோதிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வெறும் கண்பொறை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் நிறைய பரிசோதனையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இனிமே இந்த அம்மாவுக்கு பார்வையே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த அதிர்ச்சியான செய்தியோடையும் ரொம்ப மனசு கஷ்டத்துலையும் அவங்க மறுபடியும் ஃபீனிக்ஸ்க்கு வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக வராங்க. இதை நினச்சி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனம் தெரியாத சோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள ஆட்டி படைச்சிட்ருக்கு. ஆனாலும் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவங்க வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய ஷீரடி பகவானுடைய ஆரத்தியில் கலந்து கொள்ள தவறுனதே கிடையாது. இப்போ இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுடைய ஆரத்தி அன்னதானம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அருள்வாக்கு சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி இந்த சத்யாவும் ஒரு நாள் அவங்க கஷ்டத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறாங்க. என்னுடைய பெத்த தாயுடைய பார்வை பறி போயிடுச்சு அப்படின்ற நிலையும் சொல்லி பயங்கரமாக இவர்கிட்ட அழுகுறாங்க. பல மருத்துவர்களையும் சந்திச்சிட்டோம், ஆனால் எல்லாருமே கைவிட்ட நிலையில் இப்போ நான் உங்ககிட்ட எங்கள் அம்மாவுக்காக பாபா கிட்ட இந்த கோரிக்கையை வைக்க வந்திருக்கேன். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்கள் கிட்டெல்லாம் போய் நான் என்னுடைய அம்மாவுடைய கண் பார்வையை பற்றி கேட்டுட்டேன். அவங்க எல்லாருமே இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த கஷ்டத்தை சொல்லி இவர்கிட்ட பயங்கரமாக அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் அறுவை சிகிச்சை செய்கிறதோ இல்லை வேறு விதமான ஏதாவது சிகிச்சையை செய்கிறதோ கண் பார்வைக்கு உகந்ததல்ல, கண் மேலே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. இப்போ பாபா கிட்ட என்னுடைய அம்மாவுக்காக நீங்கள் வேண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை இவர்கிட்ட வைக்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பாபா கிட்ட இதை பற்றி அருள்வாக்கா கேட்குறம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் மறுவாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சத்யா மறுபடியும் இவரை பார்க்கறதுக்காக வராங்க. என்ன பாபா அருள்வாக்கு சொல்லியிருக்காரு அவங்க அம்மாவுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபா உங்களோட தாயாருக்கு மருந்து தர்றதா சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை கோளாறு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு பாபா சொன்னதை இவர் தெரிவிக்கிறாரு. அந்த பெண்மணி சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இதை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மருந்தை உடனே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவர்கிட்ட. இப்போ பாபா சொன்னபடியே முன்னதாகவே எடுத்து வைத்திருந்த அதை அவரிடம் கொடுத்தேன். இது என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை, பாபாவோட பூஜையின் போது பாபாவுக்கு வைக்கப்பட்ட சந்தனம், அவருக்கு வச்ச சந்தனத்தை தான் அவர் அந்த பெண்மணி சத்யா கிட்ட அவங்க அம்மாவுக்கு பயன்படுத்த சொல்லி கொடுக்குறாரு.
இப்போ பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனத்தை உன் அம்மாவின் கண்களில் தடவி வர வேண்டும், அதுதான் அவருடைய உத்தரவு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. கண்களில் தடவணும் அப்படின்னு சொன்னது என்னன்னாக்கா, கண்ணுடைய மூடிட்டு மேல் பாகம் இருக்கு இல்லையா, அதில் லேசாக தடவணும் அப்படின்றது. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் கண்கள்லையோ எதுலேயோ முயற்சி பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவங்களுடைய அந்த சித்தர்கள் குருமார்களுடைய சித்து வேலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் ஒரு விஷயத்த பாபா அந்த சந்தனம் மூலமாக பண்ணியிருக்காரு. நம்ம நார்மல் சந்தனத்தை எடுத்தெல்லாம் கண் பார்வையிலையோ கண் மேலேயோலாம் போடக்கூடாது. இதை நான் இன்னொரு வாட்டியும் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ சித்தர்கள் குருமார்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூர்வமான சக்திகளும் ஹீலிங் பவர்ஸ் அது எல்லாமே நிறைய இருக்குது. எல்லா சித்தர்களுக்குமே இருக்குது. இப்போ பாபா மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சித்தர்களுடைய விஷயத்தையும் நான் இதில் சேர்த்து சொல்கிறேன். கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப பிரபலம். இப்போ கரண்ட்ல அவர் ரொம்ப ரொம்ப பிரபலம். அவருடைய கோவிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய சமாதி மேலே சந்தன காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தனத்தையும் விபூதியையும் நிறைய ஒரு கிலோ கணக்கில் நிறைய அவர் மேலே கொட்டிட்டு அதை பிரசாதமாக ஒரு 3 நாள் கழித்து அதை திருப்பி தருவாங்க, எல்லாருக்குமே தருவாங்க. அந்த விபூதியையும் சந்தனத்தையும் சாப்பிட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேன்சர், ஹார்ட் சர்ஜரி இது எல்லாமே சரியாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நடந்தவங்க அதை பகிர்ந்த தகவல்லாம் கூட சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அது எப்படி சாதாரண விபூதிக்கும் சந்தனத்துக்கும் வந்தது அப்படின்னாக்கா, அது அவங்களுடைய சக்தி. நம்ம சும்மாவே எடுத்து சந்தனத்தெல்லாம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம்னாக்கா அந்த விஷயம்லாம் நடக்காது, அந்த நோயெல்லாம் நீங்காது. இதே மாதிரி இன்னொரு சித்தரான பெண் சித்தர் மாயம்மா அப்படின்றவங்க உங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது நான் சொல்கிறேன், இது ஒரு கதை. மீனாட்சின்னு ஒரு டாக்டர் அவங்க இதை சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க கிட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்திருக்காரு. வந்துட்டு திடீர்னு எனக்கு இளம் வயசு பையன் கேன்சர்னு எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த பெண் சித்தர் மாயம்மா உயிரோடு இருந்திருக்காங்க. சேலம் மாயம்மான்னு போட்டிங்கன்னா வரும். அவங்கள போய் நீ பாருப்பா அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக உன்னுடைய அந்த நோய் சரியாயிடும் அப்படின்ட்டு இந்த டாக்டரும் சொல்லியிருக்காங்க. அவரும் அந்த பெண் சித்தர் மாயம்மா கன்னியாகுமரி, அவங்க ஜீவசமாதி அடைஞ்சது சேலம். கன்னியாகுமரிக்கு அவருடைய நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த சித்தரை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இவரும் 2-3 நாளாக அவங்க கூடயே போகிறாரு. அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க அந்த சித்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் இல்லை நீ அவங்க கூடயே போயிட்டே இரு, கண்டிப்பாக உன் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ அந்த சித்தரம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெத்தலை இருக்கு இல்லையா, நம்ம வெத்தலைலாம் போடுவாங்க இல்லையா வயசானவங்க, அந்த வெத்தலையை மடித்து போட்டுட்டு அவங்க மென்று அந்த எச்சிலோடு அவர்கிட்ட எடுத்து கொடுத்து வாயிலிருந்து அதை அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த சித்தர், அந்த நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு. இவருடைய நண்பருக்கு கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கு, என்னடா எச்சிலோடு இவங்க எடுத்து தராங்களேன்ட்டு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுவுமே யோசிக்காமல் அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரும் அதை அப்படியே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கேன்சர் நோயே போயிட்டு மறுபடியும் செக் பண்ணும்போது ரிப்போர்ட்டில் இல்லைன்னு வந்திருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்றத அந்த டாக்டர் மீனாட்சின்றவங்க கிட்ட மறுபடியும் அவர் கேட்டிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் குருலாம் டோட்டல் டிஎன்ஏவையே மாற்றக்கூடியவங்க. டிஎன்ஏனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பரம்பரையாக நோய்கள் இருக்கும். இப்போ அப்பாவுக்கு கேன்சர் இருக்குன்னா அது பையனுக்கு வரும். அப்பா ஒரு டைவர்ஸ் ஆகி அம்மாவை கூட பிரிஞ்சிருக்காரு அப்படின்னா அது பையனுக்கு வரும். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இந்த சித்தர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அவர் அந்த பெண்மணி தரக்கூடிய அந்த வெத்தலையை அருவருப்பாக நினச்சிக்கிட்டு கீழே தூக்கி போட்டிருந்தாருனாக்கா அவருடைய அந்த நோய் சரியாயிருக்காது. இந்த மாதிரி வித்தியாசமான அதிசயங்களெல்லாம் நிகழ்த்தக்கூடியவர்கள் தான் இந்த சித்தர்கள் குருமார்கள்லாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ பாபாவும் அந்த சந்தனத்து மூலமாக சத்யாவுடைய அம்மாவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சத்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கொடுத்த சந்தனத்தை ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்கிறாங்க, அம்மாவுடைய கண்ணு மேலே இதை நீங்கள் போட்டுகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்களும் அதை பண்ணிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழித்து அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல் வருது. பாபா சொன்னபடியே அவங்க அம்மாவோட கண்ணில் இருந்த அந்த பொறை, கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு பார்வை இப்போ ஓரளவுக்கு தெரிகிற நிலைக்கு அவங்க அம்மாவுக்கு வந்துடுச்சு அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. இந்த சத்யான்றவங்க இவர்கிட்ட சந்தோஷமாக சொல்கிறாங்க.
இப்போ மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாருன்னா பாபா கிட்ட விஷயத்த சொல்லி உத்தரவு கேட்குறாரு. இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை சங்கர் நேத்ராலயா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சென்று பரிசோதிக்கும்படி உத்தரவு கொடுக்குறாரு. பாபா சொல்கிறாரு, இவங்களும் பாபாவோட உத்தரவுப்படி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு சங்கர் நேத்ராலயாவுக்கு போய் கண் பரிசோதனையை செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணை பரிசோதிக்கும் போது அந்த டாக்டர்கள் குழுவே ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போகிறாங்க. அதிசயிக்கத்தக்க வகையில் அவங்க அம்மாவோட கண் பார்வையில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி மீண்டுட்டு இருப்பதை அவங்க ஆச்சரியமாக இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட. அவங்க எல்லாருமே ஃபுல்லாக அந்த கேட்ராக்ட் கண் ஃபுல்லாக வந்துட்டதால அவங்களால பார்வை திரும்பாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் பெரிய பகுதி கேட்ராக்ட்னா கண்ணு நம்மளுடைய கருப்பு இருக்கு இல்லையா, அதில் வெள்ளையாக உருவாகும். அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ பெரிய அளவில் அது இல்லாமல் இருக்கிறதால அந்த டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுடைய அம்மாவுடைய பார்வை முழுசாக திரும்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன்படியே சத்யாவுடைய தாயாருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கண் பார்வை முழுசாக திரும்பிடுது. இப்போ சத்யாவோட அம்மாவால் நல்லா எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. பாபா மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர். டாக்டர்களால் முடியாது அப்படின்னு கைவிடப்பட்ட ஒரு பிரச்சனையை கூட அவர் சீர் செய்யக்கூடிய அருளாளர். தொண்டர் தம் நெஞ்சில் மன அமைதியையும் இன்பத்தையும் நிறைக்கின்ற தேவாதி தேவன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபீனிக்ஸில் இருக்கக்கூடிய பாபா நிகழ்த்தின இன்னும் ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்தவர். ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு 7 வருஷங்களாக அந்த ஃபீனிக்ஸில் தான் வேலை. எல்லாமே அங்கேயே தான். அவருடைய சொந்த வீடு, காரு, எல்லா வசதியுமே அங்கே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பணிமாறுதல் உத்தரவு வருது. வேற ஊருக்கு அந்த வேலையில் உங்களை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதனால் ரொம்ப கவலையில் ஆழ்ந்துடுறாரு. மாறுதல் உத்தரவை ரத்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளில் ஈடுபடுறாரு. அது எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. இவர் வேலை பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸில். இவரை மாறுதல் செஞ்சுருக்காங்க இல்லையா, அந்த ஊர் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு. விமானத்தில் போகணுன்னா கூட இந்த இடத்துல இருந்து அங்கே போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அதாவது இது தென்கோடி அப்படின்னாக்கா அது வடகோடி. குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் இங்கே விட்டுட்டு அவர் போயிட்டு அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் வேலை பார்த்துட்டு திரும்ப வர்றது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவரால் அங்கேயே போயிட்டு குடும்பத்தை விட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவரால் முடியல. அதனால் அவர் இந்த ஃபீனிக்ஸில் செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுடலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பாபாவோட தீவிரமான பக்தர் அப்படின்றதால வியாழக்கிழமை தோறும் வாரம் தவறாமல் அங்கே நடைபெறக்கூடிய பூஜைகள் எல்லாத்துலேயும் கலந்துப்பார். அதே மாதிரி ஒரு நாள் இவர் வியாழக்கிழமை அந்த பூஜைலாம் முடிஞ்சதும் அருள்வாக்கு சொல்லும்போது அவருடைய மனக்கவலைகள் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்கிறாரு. நான் 7 வருஷமாக இங்கேயே பணியில் இருந்துட்டேன். திடீர்னு இந்த சூழ்நிலையில் என்னை வெகு தூரமான ஒரு இடத்துக்கு பணிமாறுதல் செஞ்சுட்டாங்க. என்ன செய்கிறது அப்படின்னே எனக்கு தெரியல. இங்கே தான் சொந்த வீடு, பிள்ளைகளோட படிப்பு எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னால் குடும்பத்தை கூட்டிக்கிட்டும் அங்கே போக முடியாத ஒரு நிலையில் இப்போ நான் இருக்கேன். அதனால் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு தோணுது. என்னுடைய நிலைமையை நீங்கள் தான் பாபா கிட்ட சொல்லி என் கஷ்டத்தை போக்கி அருளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக அவர்கிட்ட வைக்கிறாரு. அவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சோகம் தெரியுது அந்த நபர் இதெல்லாம் சொல்லும்போது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அமெரிக்கா குபேரபுரி, நல்லா சம்பளம் எல்லாமே கிடைக்கும். இவருடைய சொந்த வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. நல்லா அழகாக கட்டியிருப்பார் வீடை கூட. நல்லா நம்ம பசங்க எல்லாம் வசதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாறுதல் உத்தரவு அவருக்கு ஒரு விதமான மன கஷ்டத்தை தருது. இவருடைய பிரச்சனையும் அவர் பாபா கிட்ட சொல்கிறாரு, அந்த அமரபூபதின்றவர். அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுடைய பேரை சொல்லி அவங்களெல்லாம் போய் இவரை பார்க்க சொல்கிறாரு. இப்போ அவர் விடுமுறையில் இருக்கார். யாரும் அந்த நபர் இருக்கார் இல்லையா, வேலையை நியூயார்க்கில் மாற்றிட்டாங்க இல்லையா, அவர் ஒரு 2-3 மாதம் விடுமுறையில் இருக்கார். அந்த நேரத்தில் அவர் போயிட்டு அந்த நபர்களை எல்லாம், பாபா சொன்ன நபர்களை எல்லாம் பார்த்து அவருடைய வேலை இந்த இடத்துலையே இருக்கணும், எனக்கு பணிமாறுதல் வேணாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதன்படியே எல்லாமே நல்லபடியாக நடக்குது. கடைசி நேரத்தில் அவருடைய மாறுதலை கேன்சல் பண்ணிடுறாங்க. அவருக்கு ஃபீனிக்ஸ்லேயே வேலை அப்படின்னு சொல்லி உத்தரவாயிடுது. அந்த பக்தருக்கு பார்த்தீங்கன்னா எல்லையற்ற மகிழ்ச்சி. ஒரு வியாழக்கிழமையில் மறுபடியும் பாபாவை தரிசிக்க வரும்போது அந்த கோவில் திருப்பணிக்காக $2000 உண்டியலில் யாரும் தெரியாமல் அவர் போட்டுட்டு போனார். இவங்க உண்டியலில் இருக்க பணத்தெல்லாம் அப்புறம் எடுக்கும்போது தெரியும் இல்லையா, இவரும் அதுவும் இல்லாமல் இந்த கேமராலெல்லாம் பதிவாயிருக்கும். அப்படி பார்த்த விஷயத்தை இதில் சொல்லியிருக்காரு. $2000 பாபாவுக்காக உண்டியலில் போட்டிருக்காரு.
இப்போ ஃபீனிக்ஸில் இருக்கக்கூடிய பாபா நிகழ்த்தின 3வது அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த கோவில் திருப்பணிக்காக இவருடைய சீடர்கள் 7 பேர் வந்து அந்த கோவிலில் நிறைய உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்குமே என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்றது. எப்பயுமே அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமையில் அந்த அலுவலகத்தில் வந்து யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கான உயர் பதவிக்கான பட்டியலெல்லாம் தயாரிப்பாங்க. இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியில் இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கணினி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு. இன்னொருத்தர் வந்து உதவி மேலாளராக இருந்திருக்காரு. இன்னும் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அடுத்த பதவி உயர்வுக்காக இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப காலதாமதமாகிறதால அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாலுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது போஸ்டிங்லாம் கொடுப்பாங்களா இந்த கோவிலில், இல்லை வந்து இப்படியே தான் நம்ம செஞ்சிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் வந்து அவங்களுக்கு தோணுது. ஏன்னா வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த கோவில் திருப்பணிக்காக அவங்க செஞ்சிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்ததுனா தானே அவங்களுக்கும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும், நல்லா செய்யணும் இன்னும் அப்படின்ற விஷயம்லாம் தோணும். அதனால் அவங்களோட கஷ்டத்தை இவர்கிட்ட சொல்கிறாங்க, பாபா கிட்ட இதை பற்றி நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த அமரபூபதின்றவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீடர்கள் எல்லாருமே அந்த கோவில் திருப்பணிக்காக எவ்வளோ உழைச்சாங்க, எவ்வளோ வந்து பாடுபட்டாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். அவருக்கும் வந்து இவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கான ஒரு வாய்ப்பாக இப்போ இது வந்திருக்கு. அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறத பற்றி பாபா கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. பாபா பார்த்தீங்கன்னா அவரை நினைக்கிறவங்களுக்கே நிறைய அற்புதங்களை பண்ணுவார். இவங்க எப்பயுமே அவருடைய புகழப்பாடி அவருடைய கோவில் கைங்கரியங்களை எல்லாம் செஞ்சு எப்போவுமே பாபாவையே நெஞ்சில் நினச்சிட்டு இருந்தால் இவங்களுக்கு வந்து செய்யாமல் போயிடுவாரா? அதனால இவர் அருள்வாக்கு கேட்ட உடனே பாபா கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னாக்கா அவங்களுடைய வேண்டுகோள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு. அதன்படியே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த அவருடைய சீடர்கள் கிட்ட சொல்றாரு. அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா சில வாரங்களிலேயே அவங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு வந்து அவங்களுக்கு கிடைச்சிடுது. ஒட்டு மொத்தமாக அந்த 7 பேருக்குமே பதவி உயர்வு கிடைக்குது. இதுதான் இதில் ஆச்சரியம். ஒருத்தருக்கு கிடைச்சி ஒருத்தருக்கு கிடைக்காம இல்லை, அந்த 7 பேருக்குமே பதவி உயர்வு, உயர் பதவிக்கான உத்தரவு வந்து கிடைக்குது. இது எல்லாமே பாபாவோட அருளால் நிகழ்ந்தது அப்படின்றது தான் நிஜம். நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன் அப்படின்றது பாபாவோட பொன்மொழி. ஆகவே பாபாவின் பேரில் மனதை நிலைநிறுத்தி அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கும் அடியவர்கள் வாழ்க்கையில் வெல்வது உறுதி. ஓம் சாயி சரணம் அப்படின்னு சொல்லி இந்த 3 அதிசயங்களையும் முடிக்கிறோம். இப்போ பாபா நிகழ்த்தின இந்த 3 அதிசயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.